It's been almost 5 years in product design field. Just in the Figma, UX தாண்டி I've learned a lot. அண்ட் என்னோட கரியர் ஸ்டார்டிங்கில் ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நான் வாங்கின ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி எவ்வளோனா 11,500 rupees. கட் பண்ணால் இப்போது ஐம் மேக்கிங் மோர் தென் $1,00,000 per month. அதை நீங்களும் எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நான் இது வரைக்கும் கற்றுக்கிட்ட எல்லாத்தையுமே ப்ராப்பராக மேக் பண்ணி ஒரு கோர்ஸாக லான்ச் பண்ணிட்டேன். அந்த கோர்ஸில் யூ லேர்ன் எவ்ரிதிங் ஆஃப் ஸ்க்ராட்ச். ஸ்க்ராட்ச்லேருந்து யூஎக்ஸ் டிசைன்னா என்ன அப்படின்னு ஸ்டார்ட் ஆகி எல்லாமே கம்ப்ளீட்லி லேர்ன் பண்ண போகிறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோர்ஸ் யாராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறேன். நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, டிசைன் ஃபீல்டு வந்து பிடிச்சிருக்கு, ஸோ அதை வந்து சூஸ் பண்ணி உள்ள வர போகிறேன், அதை வந்து கரியராக மாற்ற போகிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணலாம். நான் வந்து டிஃப்ரெண்ட் கரியரில் ஒர்க் பண்ணிருக்கேன். லைக் இந்த மாதிரி டேட்டா கரியராக இருக்கட்டும், இல்லை வந்து சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இந்த எக்ஸலாக இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணிருக்கேன். எனக்கு வந்து டிசைன் ஃபீல்டு மாறணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்களும் என்ரோல் பண்ணலாம். அண்ட் நீங்கள் வந்து யூஎக்ஸ் டிசைன் என்னென்னு தெரியும், நான் வந்து செல்ஃபாக லேர்ன் பண்ணிருக்கேன், பட் எனக்கு வந்து ப்ராப்பரான ரோட் மேப் கிடைக்கல, ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் கிடைக்கல, எப்படி வந்து ஜாப் ப்ளே பண்ணுறது கிடைக்கல, எப்படி வந்து பிளேஸ் ஆகுறதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து ஜீரோ டிசைன் பேக்ரவுண்ட் இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்லி நீங்கள் அதை கற்றுக்கிட்டு கம்ப்ளீட் ஒரு யூஎக்ஸ் டிசைனராகவோ இல்லை ப்ராடக்ட் டிசைனராகவோ சம்திங் அந்த மாதிரி ஆகிறதுக்கு தான் இந்த கோர்ஸ் வந்து ப்ராப்பராக மேக் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸ் வழியாக நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு யூஎக்ஸ். யூஐனா என்ன, யூஎக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து ரொம்ப பேசிக்லேருந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். தென் யூஎக்ஸோட லாஸ் இருக்கட்டும், பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், யூஎக்ஸ்ல என்னெல்லாம் பண்ண போகிறோம், யூசர் ரிசர்ச்னா என்னன்னு சொல்லிட்டு எல்லாம் ப்ராப்பராக பார்க்க போகிறோம். தென் டிசைன் திங்கிங் ப்ராசஸ் என்னெல்லாம் ப்ராசஸ் இருக்குது, அந்த ப்ராசஸ்லாம் வந்து எங்கே யூஸ் பண்ணுறாங்க, இண்டஸ்ட்ரியில் ரியராக எங்கே யூஸ் பண்ணுறாங்க, தென் அது எப்படிலாம் வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்லி பார்க்க போகிறோம். தென் டூல்ஸ் லைக் ஃபிக்மா, ஃபிக்ஜாம், ஃபிக்மா மேக் இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்லி பார்த்துட்டு அது என்னெல்லாம் பண்ணலாம், அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத கம்ப்ளீட்லி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். தென் அப்படியே யூஐ வந்தீங்கன்னா யூஐயில் இருக்க பிரின்சிபல்ஸாக இருக்கட்டும், கலர் சைக்காலஜியாக இருக்கட்டும், டைப்போகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்பேசிங் அதுன்னு சொல்லிட்டு எல்லாமே கம்ப்ளீட்லி என்னெல்லாம் யூஐயில் இருக்கோ எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். தென் இப்போ ட்ரெண்டில் இருக்க ஏஐ யூஸ் பண்ணி எப்படி வந்து ப்ராப்பராக பில்ட் பண்ணுறது, அண்ட் அதில் வந்து ப்ராம்ப்ட்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக கொடுக்குறது, எந்த மாதிரி ப்ராம்ப்ட்டை கொடுத்தா எந்த மாதிரி அவுட்புட் வரும், அதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம், ஆஸ் யூஎக்ஸ் டிசைனராக நம்ம ரிசர்ச் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், டிசைனுக்கு எங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்லி நான் கவர் பண்ணிட்டேன். தென் ஐ வில் பி சூசிங் ப்ராப்ளம். சைமல்டேனியஸ்லி நீங்களும் ஒரு ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணுவீங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து சூஸ் பண்ண ப்ராப்ளம்க்கு என்னெல்லாம் ப்ராஜெக்ட்டில் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா பார்ப்பீங்க. லைக் ஸ்டார்ட் ஃப்ரம் ரிசர்ச்லேருந்து எப்படி ரிசர்ச் எடுத்திருக்கேன், அந்த ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுக்க போகிறேன், அதை என்னெல்லாம் ரிசர்ச் பண்ணியிருக்கேன், டிசைன் திங்கிங் ப்ராசஸில் வந்து என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ப்ராப்பராக கவர் பண்ணி அண்ட் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்து அதுலேருந்து ப்ராப்பராக ரிசர்ச் கேதர் பண்ணி இன்சைட்ஸ் எடுத்துட்டு அந்த இன்சைட்ஸை வச்சு ஒயர் ஃப்ரேம் மேக் பண்ணி அந்த ஒயர் ஃப்ரேம் வச்சு ப்ராப்பராக ஹை ஃபில்ட்லியாக லைக் ஃபைனல் யூஐ வந்து மேக் பண்ணிடுவோம். மேக் பண்ணி அதோட விடாமல் அங்கேருந்து கேஸ் ஸ்டடியாக மாற்ற போகிறோம். அதை வந்து எப்படி ப்ராப்பராக கேஸ் ஸ்டடியாக வந்து நீங்கள் ஸ்டோரி டெல்லிங் வழியாக ப்ராப்பராக மாற்றுறது அண்ட் அந்த கேஸ் ஸ்டடி வந்து எப்படி போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே டாப் டு பாட்டம் கவர் பண்ணியாச்சு. இது மட்டும் தானு கேட்டிங்கன்னா நோ. இது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தெரிய போகுது. அது கூட போர்ட்ஃபோலியோ எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் தெரிய போகுது. அண்ட் லிங்க்டின் அதெல்லாம் வந்து எப்படி ப்ராப்பராக ஆப்டிமைஸ் பண்ணுறது அதுவும் தெரிய போகுது. அண்ட் எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, கரண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, எந்த மாதிரி அப்ளை பண்ணால் எப்படி கிடைக்கும், அண்ட் ஸ்டோரி டெல்லிங், கம்யூனிகேஷன், ஃப்ரீலான்சிங்னு சொல்லிட்டு டாப் டு பாட்டம் எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். என்னதான் வந்து ரெக்கார்டட் கோர்ஸ்லேயே வந்து எல்லாமே சொல்லிட்டாலும் வீக்லி வந்து Q&A இருக்க போகுது. ஸோ அதில் எவ்வளோ கிளாரிஃபை ஆகிற டவுட்ஸ், என்னென்ன டவுட்ஸ் இருந்தாலும் சரி எல்லாமே கிளாரிஃபை பண்ணலாம். அண்ட் அதே கோர்ஸில் வந்து நான் டாஸ்க் நிறையா கொடுத்துருப்பேன். அந்த டாஸ்க் வந்து கொடுக்க போகிறீங்க. சேம் டைம் வீக்லி டைஸ் வந்து நம்ம சைடில் இருந்தும் டாஸ்க் கொடுப்போம். அந்த டாஸ்க் வந்து ப்ராப்பராக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தட் உங்களோட டிசைன் லெவல் வந்து ப்ராப்பராக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வருவீங்க. எண்ட் ஆஃப் 2 months உங்களுக்கு எக்ஸாக்டாக ஒரு ப்ராப்பர் யூஎக்ஸ் டிசைன் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே தெரியும். அதை தாண்டி மெயின்லி இந்த ஒரு பேட்சுக்கு மட்டும் ஐ அம் கோனா ரிவ்யூ ஒரு ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ. பர்சனலாக நான் வந்து 1-to-1 ரேங்க் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறேன். அது இந்த பேட்ச் மட்டும் தான் நடக்கும். ஏன்னா என்ன பீப்புள் அதிகமாகிட்டாங்கன்னா ஸோ இந்த பேட்ச் மட்டும் ஐம் கோனா ரிவ்யூ ரெஸ்யூம் அண்ட் போர்ட்ஃபோலியோ. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட நெட்வொர்க் யூஸ் பண்ணி டிசைனர்ஸாக இருக்கட்டும், டெவலப்பர்ஸாக இருக்கட்டும், ஹெச்ஆர்ஸாக இருக்கட்டும், டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ்லேருந்து பீப்பிளை கூப்பிட்டு வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் கூப்பிட்டு வந்து எக்ஸாக்டாக வந்து லைவ் செஷன்ஸ் வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸோட ஆஸ்பெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அவங்க வந்து எப்படி டிசைனர்ஸை பார்ப்பாங்க, இல்லை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹெச்ஆர் வராங்க அப்படின்னா ஹெச்ஆர் வந்து என்னெல்லாம் கேட்பாங்க, எப்படி வந்து டிசைனர்ஸ் ஹையர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாலேஜ் நமக்கு கிடைக்கும். சேம் டைம் டெவலப்பர் வராங்க அப்படின்னா அந்த டெவலப்பர் வந்து நீங்கள் ஒரு கம்பெனி உள்ளே போனதுக்கப்புறம் அந்த டெவலப்பர் கூட எப்படி சிங்காக ஒர்க் பண்ணுவீங்க, அண்ட் டெவலப்பருக்கு வந்து டிசைனர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், அண்ட் டிசைன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்பர்ஸ் வந்துட்டு எக்ஸாக்டாக எல்லாமே வந்து தெரியும். ரைட். இன்னொரு டிசைனர் பாயிண்ட் ஆஃப் இருந்து கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து எங்கிட்ட இருந்து கிடைச்சதை விட டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆஸ்பெக்டில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் வந்து கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ ஐ எம் பிளானிங் டு டூ தட். இது உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ஜாப் அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்க போகிறோம். இதோட விட போகிறதில்ல. அடிஷ்னலி நீங்கள் வயர் ஃப்ரேம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஐ எம் கோனா கிவ் திஸ் நோட். ரைட். இது வந்து வயர் ஃப்ரேம் ப்ராக்டிஸ் பண்ணுற நோட். ஸோ இது வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறேன் அப்படின்னா அது வயர் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு இது டாட்டட் லைன்ஸ்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஐ தாட் இது உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால இந்த ஃபிசிக்கல் காப்பியை பர்ச்சேஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே ஐம் கோனா கிவ் இட் ஃபார் ஃப்ரீ. உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அண்ட் அது கூடவே ஃபிக்மா பிளகின் கிட்ஸாக இருக்கட்டும், ஆர் யூஸ்ஃபுல் வெப்சைட்ஸோட லிங்க்ஸாக இருக்கட்டும், அண்ட் மெயின்லி ப்ராம்ப்டிங் கைடு இதுவுமே வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். இதெல்லாம் ஓகே ப்ரோ, இவ்வளோ ஸ்டெப்ஸ் இருக்குது, ப்ரைஸ் எவ்வளோன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த UX கோர்ஸை வந்து நானும் இன்ஸ்டியூட்டில் போய் படிச்சிருக்கேன். அதுக்கு ஐ ஹவ் பெய்ட் ஆல்மோஸ்ட் 1.5 lakhs.
அண்ட் இப்போ கரண்ட்டாக இருக்க நிறையா இன்ஸ்டியூட்ஸோட ப்ரைஸிங்லாம் வந்து ப்ராப்பராக ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி அதை வந்து பிராண்ட் பேர் இல்லாமல் நான் அப்படியே போட்டிருக்கேன். ஜஸ்ட் இங்கே ஸ்க்ரீனில் ஸ்கோப் பண்ணுறேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் வந்து இப்போ கரண்ட்டாக எல்லாம் வாங்கிட்டு இருக்க ப்ரைஸ். பட் நான் வந்து நல்லா டீப்பாக யோசிச்சு எனக்கு வந்து என்னோட கம்யூனிட்டியில் ப்ராப்பராக அவங்களுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கணும், ஆனால் அது அஃபோர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சேன். ஸோ தட் ஜஸ்ட் ஐம் கோனா சார்ஜ், கெஸ் பண்ணுங்கள் பார்ப்போம், 3, 2, 1, 10,000. பர்டிகுலர்லி இது ஃபர்ஸ்ட் பேட்ச்னால ஐம் கோனா கிவ் இட் ஃபார் ஜஸ்ட் 6,999. இது ஃபர்ஸ்ட் பேட்ச் மட்டும் தான் இருக்க போகுது. அது அப்கமிங் பேட்ச்சில் வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கோர்ஸில் வந்து கம்ப்ளீட் 2 months வந்து என்னோட ட்ராவல் பண்ண போகிறீங்க. அது வந்து டேஸாக ஸ்பிட் பண்ணோம்னா 60 days வருது இல்லையா? ஸோ அதை வந்து பர் டேக்கு ஸ்பிட் பண்ணோம்னா யூ கோனா பே ஜஸ்ட் 116 rupees ஃபார் மீ. பர் டேக்கு 116 rupees மட்டும் தான் எனக்கு பே பண்ண போகிறீங்க. அதுவும் ஃபர்ஸ்ட் 50 பீப்புளுக்கு ஐம் கோனா கிவ் இட் ஃபார் 5,999. ஜஸ்ட் ஸ்பெஷல் 50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாக 1,000 rupees டிஸ்கவுண்ட் ஆகும். ஜஸ்ட் இப்போ கீழே உள்ள லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் வரும். இந்த ஹோல் வெப்சைட் இருக்கு இல்லையா, இதுதான் கம்ப்ளீட்லி இந்த வெப்சைட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு என்ரோல் நவ் கொடுத்தீங்கன்னா ரீடைரக்ட் டு பேமெண்ட் பேஜ், இந்த பேமெண்ட் பேஜுக்குள்ளே போகும். ரைட்டா? ஸோ இங்கே உள்ளே போனதுமே இங்கே டிஸ்கவுண்ட் கோட் இருக்கு இல்லையா, இனிஷியலாக கொடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. ஸோ யூ ஹவ் டு லாகின். ஸோ லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி யூ ஹவ் டு ரெஜிஸ்டர். இங்கே வந்து ரெஜிஸ்டர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். ஸோ ஐ வில் பி லாகின். ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். எஸ், இனிஷியலாக எதுவுமே இருக்காது. இங்கே வந்து மை கோர்ஸ் அப்படிங்கிறது போனீங்கன்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எகைன் அந்த பேஜ் வரும். இங்கே போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் 50 அப்படின்னு போட்டுட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா 1,000 rupees டிஸ்கவுண்ட் ஆகும். 5,999க்கு யூ கேன் கெட் திஸ் கோர்ஸ். டிஸ்கிரிப்ஷன்லையோ பின்டு கமெண்ட்லையோ லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் போயிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுங்கள். என்னெல்லாம் கொடுக்க போகிறோம், என்ன மாடல்ஸும் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பை பண்ணிக்கோங்க. ஸ்டில் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் அதுலேயே இருக்க ஃபார்மில் ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர்லாம் கொடுத்தீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு என்னென்ன டவுட்ஸ் இருந்துச்சோ எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இண்டஸ்ட்ரி வந்து ஹைலி ஸ்கில் டிசைனர்ஸ் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அப்படி ஹைலி ஸ்கில் டிசைனர்ஸாக இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். See you inside the community. Let's grow together. Bye.